ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எலந்தமெட்டிக் சேனல். ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் வித் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஆப் மூலமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆப்போட ஐக்கான் அந்த ஃபைலுக்கும் வந்துடும். அந்த ஃபைல்லேருந்து அந்த ஆப்போட ஐக்கானை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் அதோட ஒரு டிஃபால்ட்டான ஐக்கான் நம்ம எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ஸாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ ஐக்கான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐக்கான் தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் இது சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாமே நோட் பேடுக்கு அந்த அந்த ஐக்கானுக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருந்த அதே ஐக்கானை நம்ம எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சர்ச்சில் போயிட்டு REGEDIT இதை நீங்கள் ரன்லேயும் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் வரத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ஸை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ செகண்டாக ஹச்கி கரண்ட் யூசர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோடனே விண்டோஸ்னு ஒன்று இருக்கும், அது எங்கேன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் இருக்குது. இப்போ விண்டோஸ் ஓப்பன் பண்ணோடனே கரண்ட் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபைல் EXTS அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸ்டென்ஷனும் இங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த எக்ஸ்டென்ஷனை டிஃபால்ட் ஐக்கானுக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ANI அப்படின்றது தான் எக்ஸ்டென்ஷனு. இப்போ நம்ம ANI அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் சாய்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை டெலீட் பண்ணுறீங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் வித் லிஸ்ட்டுன்றதுல டிஃபால்ட்டை தவிர வேறு எதனா இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிருக்கோங்க. அப்புறம் ஓப்பன் வித் ப்ராகிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒன்று இருக்கும், அதுலேயும் டிஃபால்ட்டை தவிர வேறு எதனா இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிஃபால்ட் ஐக்கான் வந்துடும். ஸோ இப்போ நான் காட்டுறேன், ரீஸ்டார்ட் பண்ணுறதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பழைய ஐக்கானே வந்திருக்கும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அது அதோட டிஃபால்ட் ஐக்கானுக்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபால்ட் ஐக்கான் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எதனா ஐக்கான் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களோட டிஃபால்ட் ஐக்கானுக்கே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.